அடுத்தது கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சூரிய பகவான் 7க்குடையவன். கலஸ்திரஸ்தானாதிபதியா வரக்கூடியவர். 7ல் இருக்குது அஷ்டமத்துக்கு போறார். அப்ப கணவன், மனைவி இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்னர், ஒரு நண்பர்கள் இப்படி ஒப்பந்த அடிப்படையில ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா கூட, இந்த காலகட்டங்கள், இந்த புரட்டாசி மாசங்கிறது உங்களுக்கு அது ஒரு அனுகூலம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வீண் விவாதங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. ஒப்பந்த அடிப்படையில ஏதாச்சும் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த காலகட்டத்தில செய்யாம இருப்பது, இந்த மாசம் வந்து ஒரு சிறப்பு இல்லைங்க. இந்த மாசமும் சிறப்பு இல்ல, அடுத்த மாசமும் சிறப்பு இல்ல. அதனால செய்யாம இருப்பது நல்லது என்று கருதிக் கொண்டு இந்த கருத்தை பதிவிடுகிறேன். அதே மாரி கணவன் மனைவி உறவுக்குள் சிறு விரிசல்கள் இருந்தாலும், அத வந்து பெருசு பண்ணாம, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து போனீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யம் என்றைக்குமே குறையாது என்று எடுத்துக்கலாம். அடுத்தது மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, 6ஆம் அதிபதி 7ல் போயிட்டார். 6ஆம் அதிபதினா கடன். கடன் வந்து கடன்காரன் வந்து 7க்கு வந்துட்டான்னா, நம்மள நேரடியா பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. அப்ப கடன் பிரச்சனை மேலோங்கி வரக்கூடிய தன்மை